வந்தே பாரத் ரயிலின் கதவில் ஏற்பட்ட கோளாறால் திண்டுக்கல்லில் இறங்க வேண்டிய பயணிகள் கொடை ரோட்டில் இறக்கிவிடப்பட்டனர். சென்னையில் இருந்து நெல்லை செல்லும் வந்தே பாரத் ரயில் வழக்கம் போல் மதியம் 2:50 சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டது. இந்த ரயிலானது திண்டுக்கல் ரயில் நிறுத்தத்தில் நிற்கும் போது பயணிகள் இறங்குவதற்கு தயாராக இருந்தனர். ஆனால் கதவுகள் திறக்கவில்லை. இதனால் திண்டுக்கல்லில் இறங்க வேண்டிய 12 பயணிகள் பரிதவித்தனர். பயணிகள் இறங்காமலேயே சிறிது நேரத்தில் ரயிலும் புறப்பட்டுவிட்டது. இதனை அறிந்த ரயில்வே அதிகாரிகள் கொடை ரோட்டில் வைத்து ரயிலை நிறுத்தி 12 பயணிகளையும் இறக்கிவிட்டனர். அவர்களை மற்றொரு ரயிலின் மூலம் திண்டுக்கல்லில் இறக்கிவிடவும் ஏற்பாடு செய்தனர். நாங்கள் இருக்க C5 C4 கோச் டோர் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் டிடிஆர் வந்தாங்க. சரி, அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, ட்ரெயினை நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அந்த எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் ட்ரெயின் நின்றுச்சு. அதுக்கப்புறம் நியர்பை கொடைக்கானல் ரோடு ஸ்டேஷன் இறக்கி விட்டதும் ஆப்போசிட் மைசூர் ட்ரெயினில் வரும், அதில் ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி மைசூர் இந்த ட்ரெயினில் ஏற்றி விட்டாங்க. இங்கே திருப்பி திண்டுக்கல் வந்திருக்கோம். ஒரு 10 பேர் இறங்காமல் இருந்தோம். ஒருத்தவங்க கை குழந்தை வச்சுருந்தாங்க. அவங்க அங்கே இறங்கி அவங்க கார் புக் பண்ணி காரில் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் இந்த ட்ரெயினில் வந்திருக்கோம். வண்டி ஒரு 10 நிமிஷம் நின்றுச்சு சார். அது ஆட்டோமேட்டிக் டோரில், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் உள்ளே தான் இருந்தோம். சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு இடையிலான புறநகர் மின்சார ரயில்கள் மறு அறிவிப்பு வரும் வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் கால அட்டவணை மாற்றம் செய்து இயக்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் இந்த வழித்தடங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. பயணிகள் நலன் கருதி மேற்குறிப்பிட்ட வழித்தடத்தில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். அதன்படி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 20 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.